ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 150 நாட்கள்ல ப்ரீவியஸ் இயர் கிராமர் கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 50 கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். ஆல்ரெடி புக் கண்டென்ட் இல்லாம எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படிலாம் வந்து ஆன்சர் பண்றோம், ஸோ தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். கண்டிப்பா இந்த பேசிஸ்ல வந்து என்ன செய்யலாம், நமக்கு குரூப் 4 வந்து இருக்கலாம். ஸோ அதனால இது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்க் ஸ்கோர் பண்றதுக்கும் ஒரு கைடன்ஸா இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்றவங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வந்து பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். ஸோ ஏவு ஊர்தி. ஸோ ஊர்தி அப்படிங்கிறது என்னன்னா லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப இது 4வது வரும். ஏவுகணை அப்படிங்கும் போது மிஸ்ஸில் அப்படின்னு வரும். ஸோ பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு. கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல். ஸோ இது வந்து 3. ஸோ 4, 1, 2, 3 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஓரளவு நம்ம பின்னாடி கொடுத்துருப்பாங்களா ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அது இல்லாம ஏதாவது வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் நமக்கு டிரான்ஸ்லேஷன் வரும். ஸோ அந்த மாதிரியே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து மிஸ்டேக் இல்லாம போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அதுவும் டிரான்ஸ்லேஷன் தான் கேட்டிருக்காங்க. கன்சியூமர், என்டர்பிரினர் ரெண்டுக்குள்ள தமிழ் அர்த்தங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ கன்சியூமர் அப்படிங்கிறது எதுனா வாங்குறவங்க, ஸோ நுகர்வர். என்டர்பிரினர் அப்படிங்கிறது தொழில் முனைவோர். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அடுத்தால வந்து விடை வகைகள்ல இருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. நீ படிக்கவில்லையா இந்த வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது. ஸோ படிக்கிறதுனால தலைவலி வருது, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ படிக்கவில்லையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அது படிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடியத சொல்றதுனால உருவது கூறல் அப்படின்னா இனிமே நடக்க போறது, இதனால எனக்கு இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் உருவது கூறல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ படிக்கவில்லையா அப்படிங்கிறதுக்கு தலைவலிக்கும், அப்ப நான் படிச்சா எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்றதுனால உருவது கூறல் விடைதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டிருக்க. சைபர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கும் போது இணைய வெளிதான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வெப் அப்படிங்கும் போதுதான் வையக விரிவு வலைவழங்கின் சர்வர், அது சர்வர் அப்படின்னு வரும். ஸோ இணையவெளி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், சைபர் ஸ்பேஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இதுவும் நம்மளுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டடா உள்ள இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மென்பொருள் அப்படிங்கிறது தான் என்ன வரும் அப்படின்னா சாஃப்ட்வேர் சொல்லிட்டு வரும். இதுவும் நமக்கு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் சரியான ஊர்பெயரின் மருவு பெயர். ஸோ இந்த மருவு பெயர் வந்து நம்மளுக்கு 10th புக்ல இருக்குது பின்னாடி, அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ உதகமண்டலம் அப்படின்னா உதகை, இது வந்து கரெக்ட். நெல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா திருநெல்வேலின்னு சொல்லிட்டு வரும், அப்ப இது தப்பு. குடம்பை அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா கும்பகோணம்னு சொல்லிட்டு வரும். கும்பை அப்படிங்கிறது கும்பகோணம் கிடையாது, அப்ப இதுவும் தப்பு. புதுச்சேரி அப்படின்னா புதுவை, இன்னொன்று புதுகை அப்படிங்கும் போது புதுக்கோட்டை. ஸோ அதனால இது வந்து தப்பு. புதுகைக்கு வந்து புதுக்கோட்டை, புதுவை அப்படின்னா நமக்கு என்ன வரும் புதுச்சேரின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா உதகை, உதகமண்டலம் தான் கரெக்டா இருக்குது. ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மருவு பெயர் தான் கேட்டிருக்காங்க. வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எது என கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மானாம்பதி தான் கரெக்ட். ஸோ இதுவும் நம்மளுக்கு வித்தியாசமா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான வரதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வானவன் மாதேவி அப்படிங்கக்கூடிய ஊர் பேர் வந்து அதோடைய மருவு பெயர் என்னது அப்படின்னா மானாம்பதி, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து நிறுத்தற்குறிகள்ல எது சரியானன்னு கேட்டிருக்காங்க. ஸோ படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன். ஸோ என்றான் அப்படின்னு வந்தாலே இது வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நேர்கூற்று அயற்கூற்று அந்த கான்செப்ட்ல தான் வரும். ஸோ அப்ப என்றான் அப்படிங்கும் போது இவங்க அவங்களே சொல்றதுதான். அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு டபுள் அப்பாஸ்ட்ரபி வரணும், ஒரு கம்மா வந்து வரணும். ஆனா இதுல வந்து இந்த கொஸ்டினே கொஞ்சம் தப்பா தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஆப்ஷன் இவங்க கரெக்ட்னு இதை கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு க்ளோஸ்டா அப்பாஸ்ட்ரபி வந்து க்ளோஸ் பண்ணிருக்குது, ஆனா ஓப்பன்ல உள்ளது இல்ல. ஸோ அப்ப இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்ட். அதுவுமே எங்க டபுள் கோட் முடியுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரணும், கம்மா வந்து வரணும். ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா அதுல எதுவுமே கிடையாது. ஸோ ஒருவேளை இது வந்து தப்பான கொஸ்டின் தான். அப்ப நேர்கூற்று அயற்கூற்று நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த என்றானுக்கு முன்னாடி அதாவது யாரு சொல்றா என்ன விஷயம் சொல்றாங்களோ அதை வந்து நம்ம டபுள் கோட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த அப்பாஸ்ட்ரபி முடியும் பொழுது ஒரு கம்மா போட்டுட்டு யாரு சொன்னாங்களோ அதை வந்து எழுதியிருப்போம். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்மெட்டு.
இடையில கண்டினியூஸா வந்துச்சு அப்படின்னா, அதாவது அதை பத்தின டீட்டெயில்ஸ் இப்போ வந்து இதை கட்டிக்கிட்டா பரீட்சை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா கமா அதெல்லாம் வரலாம், உள்ள நம்மளுக்கு கமாக்கெல்லாம் வரலாம். ஆனா இதுதான் நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஆனா இதுல என்ன செய்யல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து தப்பா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரிதான். பின்வருவனவற்றில் எது சரியான நிறுத்தல் குறிகளை பெற்றுள்ளது? இதுவும் அதேதான். சோ வீட்டிற்குள் வருபவர்களே வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரையப்படும். இது வந்து கரெக்ட். இந்த மாதிரி நிறுத்தல் குறிகள்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா இந்த கதைகள் கொடுத்திருப்பாங்க, துணைப்பாடம் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய இந்த மாதிரி நிறுத்தல் குறிகள் இட்ட சென்டென்ஸ் வந்து இருக்குது. சோ அதை நம்ம வாசிச்சு வச்சோம் அப்படின்னா, வாசிக்கும் போது இதுல இந்த இது கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இதுக்கு முன்னாடி துணைப்பாடம் அதிகமா படிச்சிருக்க மாட்டோம். ஆனா இந்த நிறுத்தல் குறிகளுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நிறுத்தல் குறிகள், வட்டார வழக்கு சொல், இது எல்லாத்துக்குமே வந்து எந்த இதுல வந்து அதிகமான போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிராமர் டாபிக், சாரி இந்த கதைகள், அதாவது நம்ம துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க தானே விரிவானம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை படிச்சோம் அப்படின்னா நிறுத்தல் குறிகளும் ஓரளவு நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். அதே மாதிரி வலுவு சொற்கள் போட்டுடலாம், அதுக்கப்புறம் வட்டார வழக்கு சொற்களும் இதுல போட்டுடலாம். ஸோ இதுல வந்து இது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க ஸ்பெசிபிக்கா சொல்றது வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுக்கான்னு சொல்லுங்க. அப்ப எழுத்து வழக்கு சொல் வழக்கு, அதாவது நமக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு 2 இது இருக்குது. அப்ப எழுத்து வழக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து உரைநடை ஃபார்மேட், இப்ப நம்மளுக்கு நம்ம பாடங்கள் படிப்போம் தானே, உரைநடைக்கும் கதைகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்ப கதைகள்ல வந்து மோஸ்ட்லி எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பேச்சு வழக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அதே இது நம்மளுக்கு, அதாவது நம்ம 2 பேரும் வந்து டைரக்டா லைவா வந்து பேசுற மாதிரியே அந்த கதை வடிவம் வந்து இருக்கும். ஆனா உரைநடையில எப்படி எழுதியிருப்பாங்கன்னா அதுக்கு வித்தியாசமான ஃபார்மேட்ல இருக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க. சோ சரியான எழுத்து வழக்கு சொல் எதுன்னு கொடுத்து, அப்ப பதில் சொல்லுச்சு, இது வந்து பேச்சு வழக்கு. சொன்னியா, இதுவும் பேச்சு வழக்கு தான். சொல்லிக்கினியா, இதுவும் பேச்சு வழக்கு தான். பதில் சொல், இதுதான் வந்து கரெக்டான எழுத்து வழக்கு. இது எல்லாமே ஓரளவு நம்ம வந்து என்ன செஞ்சல ஈஸியா வந்து போடுற மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டினும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. சோ மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, இது வந்தியா அப்படின்னா நம்ம நார்மலா வந்து உரையாடல், நம்ம 2 பேர்த்து ஃப்ரெண்ட்ட கேட்கிற மாதிரி தான் இருக்குது. சோ வந்தியாங்கிறது என்னது கிடையாது, எழுத்து வழக்கு சொல் கிடையாது, இது பேச்சு வழக்கு. வந்துட்டியா, இதுவும் என்னது எழுத்து, சாரி பேச்சு வழக்கு தான். வந்திக்கினியா, இதுவும் என்னதுதான் பேச்சு வழக்கு தான். அப்ப இது எல்லாமே பேச்சு வழக்கு. வந்தாயா, அது கரெக்டான எழுத்து வழக்கு. அப்ப இதுல வந்து ஆன்சர் வந்து இதுதான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான ஆண் பால் பேருடன் பெண் பால் பேரை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி பொறுத்துக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதாவது 1, 2 நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம மத்ததை செஞ்சலாம் கெஸ் பண்ணி போட்டுடலாம். சோ இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து களிறு, இதுல வந்து எருது அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எருதுவோடைய பெண்பால் வந்து பசு. களிறு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பிடி. ஏன்னா களிரும் பிடியும் நம்ம எதை குறிக்கும் அப்படின்னா யானை. யானையினுடைய ஆண்பால் பெயர் தான் நம்மளுக்கு வந்து களிறு, பெண்பால் பேர் வந்து என்னது பிடி. சோ களிறு பிடி வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. சோ அப்ப இது வந்து நமக்கு ஒண்ணு வரும். எருது அப்படின்னா நம்மளுக்கு காளமாடுன்னு சொல்லுவோம்ல, காளமாடு அப்படிங்கிறது ஆண் மாடு, பசுமாடு அப்படிங்கிறத பெண் மாடா சொல்லுவோம். அப்ப எருது அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இதுல வந்து 3 வரும், இது 1 வரும். சோ இதுல வந்து கடுவன் மந்தி, இது நம்ம படிச்சிருக்கோம். சோ கடுவன் அப்படிங்கிறது இதுல வந்து மந்தி, இதனுடைய பெண்பால் பேர் வந்து மந்தி. அப்ப கலை அப்படிங்கும்போது என்ன வரும், பிணை அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ அப்ப இதுல வந்து இதுல நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னா கலை பிணை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப கலை பிணை அப்படிங்கிறது ஒரு விலங்கு, இப்ப கலைமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப அதனுடைய பெண்பால் பேர் தான் பிணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே இது வந்து பாத்துக்கோங்க. சோ இப்ப ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து ஒரு தொடரில் 2 வினைகளை அமைத்து எழுதுகள் கொடுத்திருக்காங்க. மழை காட்சி வீசியதால் பூவின் இதழ்கள், இதழ்கள் என்ன பண்ணும், விரியும். அப்ப என்ன இதழ்கள் அப்படிங்கறதுனால விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. சோ மத்தது எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, ஆன்சர் வந்து கரெக்டா வராது. சோ அப்ப இதுதான் வந்து கரெக்ட். இது நம்மளுக்கு புக்குக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. வீட்டிலேயே இருந்தேன், அப்ப இருந்தேன் அப்படின்னா இறந்த காலம் முடிஞ்சாச்சு. நாளை வருவேன், அது எதிர்காலம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இறந்த காலம்னு கொடுத்திருக்காங்க. வெற்றி பெற்றேன், அப்போ பெற்றேன்னா அதுவும் முடிஞ்சு போயிட்டு, அப்ப அதுவும் என்னதான் இறந்த காலம் தான். அப்ப இது வந்து தப்பு, இது வந்து தப்பு, இது தப்பு. விளையாடுகின்றேன், அப்ப விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், நிகழ்காலம் வரும். அப்ப இதுதான் வந்து கரெக்ட். அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல், இதுவும் அதே மாதிரிதான் கேட்டிருக்காங்க. சோ இப்ப வாழ்வான், இது இல்ல தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப வாழ்வான் அப்படின்னா அது எதிர்காலம் தான். அப்ப இது கரெக்ட். வீழ்கிறான் அப்படின்னா என்னது, வீழ்கிறான். ஹிரான், கிரு கின்று ஆண் என்று வந்தாலே நமக்கு வந்து இறந்த காலம் தான். அப்ப இதுல வந்து கிரான் அப்படிங்கும்போது நிகழ்காலம், அது சரி. கிரான் கிரு கின்று வந்தாச்சுன்னா நமக்கு வந்து இறந்த காலம்லாம் வரும். இப்போ வீழ்கிறான், வாழ்கிறான், அப்ப இப்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இது வந்து என்னது நிகழ்காலம்.
வருவாள் அது வந்து என்னது, வருவாள்னா எதிர்காலம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து தப்பு. வெல்வாள் எதிர்காலம் கரெக்ட். அப்ப இந்த மூணுமே கரெக்ட். இந்த ஒண்ணுதான் நமக்கு தப்பா வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து பாருங்க, வினா எழுத்துக்களை தேர்ந்தெடுங்க. சோ வினா எழுத்துக்கள் நம்மளுக்கு டக்குன்னு தெரியும். ஏ, யா, அதுக்கப்புறம் ஆ. இந்த மூணு தான் வினா எழுத்துக்கள். அ, இ, உ எல்லாமே சுட்டெழுத்துக்கள். இப்ப ஏ, ஆ. இப்ப நமக்கு வினா எழுத்துக்கள் எப்படின்னா என்ன, என்ன, எது எல்லாமே வந்து ஏல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யா அப்படின்னா யார், யாரை, அது எல்லாமே யால ஸ்டார்ட் ஆகும். இப்ப ஆ அப்படிங்கும் போது செய்யலாமா, ஆ லாஸ்ட்ல முடியறது. அதனால நம்ம என்ன செய்யலாம், ஆவும் வந்து வினா எழுத்துக்களா எதுவுமே எடுத்துக்கலாம். இப்ப ஏ, யா, ஆ இந்த மூணு தான் வினா எழுத்துக்கள். அடுத்து பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப எல்லாம் வரும். இப்ப வந்து பாட்டுக்கு ஒரு புலவன் பாராட்டப்பட்டார் பாரதியார். அப்ப எப்படி சொல்லலாம், பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அப்ப யார் வச்சுன்னா நம்மளுக்கு கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து எப்படி வச்சு நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம். சோ பாரதியார் எப்படி புகழப்பட்டார் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வாறு புகழப்பட்டார் இல்லைன்னா எவ்வாறு பாராட்டப்பட்டார்னாலும் எவ்வாறு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப பொருந்தாதது என்னது, ஏன் தான். ஏன்னா அந்த ஏனுக்கான ஆன்சர் வந்து இல்லை. பாட்டுக்கு ஒரு புலவன் இல்ல பாரதியார் ஏன் பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டார். அப்ப அதுக்கான ஆன்சர் வரணும் தானே. அப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய லைன்ல இருந்து அந்த லைன் வந்து எந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கும் அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர, அப்ப நம்ம இதுல யாருக்கு கொஸ்டின் ஃபார்ம் ஆகுது, எப்படிக்கு கொஸ்டின் ஃபார்ம் ஆகுது, எவ்வாறுக்கோ கொஸ்டின் ஃபார்ம் ஆகுது, ஆனா எதுக்கு மட்டும் கொஸ்டின் ஃபார்ம் ஆகல, ஏனுக்கு மட்டும் கொஸ்டின் வந்து ஃபார்ம் ஆகல. அப்ப ஆன்சர் வந்து இதுல வந்து ஏன் தான். அடுத்து பாருங்க, தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இணைப்பு சொல் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல அண்ட், பட் அதெல்லாம் படிப்போம். அதே மாதிரி இங்க அதனால், எனவே, ஆகையால் இது எல்லாமே தான் இணைப்பு சொற்கள். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏன்னா இப்ப ஆகையால் வராது. இப்ப நமக்கு ஒருவேளை மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை, ஆகையால் அது கரெக்ட். ஆனா இதுல என்ன வரும், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில், ஏனெனில் போட்டா கரெக்டா வரும். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அப்போ இதுல வந்து தப்பு. அடுத்து நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை கரெக்ட். அடுத்து எழிலன் மகிழ்வந்தில் பயணம் செய்த விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை அவர் எளிமையை விரும்புறதுனால நமக்கு என்ன வரும், எழில். அப்ப நம்ம எழிலன் மகிழ்வந்தில் பயணம் செய்த விரும்பாதவர் ஏனா, அப்ப நமக்கு ஏனெனில் அப்படிங்கிறது கரெக்டா வருது. கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என. அப்ப இதுவும் இது என்னது கரெக்ட். அப்ப நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு ரீட் பண்ணாலே ஓரளவு புரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம என்ன ஈஸியா வந்து போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான இணைப்பு சொல். இணைப்பு சொல், முருகன் படித்து முடித்து விட்டான், முகிலன் படிக்கவில்லை. அப்ப இல்ல எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. இப்ப முருகன் வேற ஆளு, முகிலன் வந்து வேற ஆளு. அப்ப 2 பேர்த்துக்குமே வேற வேறதான். இவன் படிச்சுட்டான், ஆனா என்ன செய்யல, அவன் வந்து படிக்கல. இப்ப முருகன் படித்து முடித்து விட்டான், அதனால் முகிலன் வந்து படிக்கவில்லை. ஏன்னா இப்போ 2 வேற வேற ஆட்களை பேச பண்ணும்போது நமக்கு என்ன வருது, இந்த அதனால் வந்து வர்றதுக்கு கஷ்டம். ஏன்னா முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனா அதனால அவன் முருகன் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்ப அது தப்பு. ஏனெனில் முருகன் படிக்கவில்லை, ஏனெனில் முகிலன் படிக்கவில்லை. அப்ப அதுவும் கரெக்ட், அதுவும் தப்பு நம்மளுக்கு. அப்ப இது வராது, இது வராது. ஆக இவன் படிச்சதுனால இவன் படிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. 3மே வந்து வராது. ஆனால் முகிலன் படிக்கவில்லை தான் நமக்கு என்ன செய்யும், கரெக்டான வார்த்தையா வரும். அடுத்து பாருங்க, ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழில் பெயர் விகுதியை கண்டறிக. சரி, நமக்கு தொழில் பெயர் விகுதி அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நம்ம மோஸ்ட்லி வந்து தல் அப்படிங்கிற வார்த்தை வரும். சோ தல், அம், சி. சோ இது எல்லாமே நமக்கு தொழில் பெயர் தான். இப்ப இதுல வந்து ஆட்சியாளர் அப்படிங்கும் போது இலக்கண குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா வினையாளனையும் பெயர் தான். அப்ப இதுல வந்து நம்மளுக்கு இதை வந்து பிரிச்சோம் அப்படின்னா ஆட்சி, தொழில் பெயர் வந்து ஆட்சி. அப்ப இதுல வந்து வினை வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, வினை விகுதி வந்து தொழில் பெயர் விகுதி வந்து சி. இதே இதுல வேர்ச்சொல் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஆள். இப்போ ஆட்சியாளர் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினுடைய வேர்ச்சொல் வந்து ஆள். அப்ப தொழில் பெயர் விகுதி என்ன வந்து சி சேர்றதுனால தொழில் பெயரா ஆட்சி அப்படிங்கிறது அமையுது. அப்ப இதுல வந்து தொழில் பெயர் விகுதி வந்து சி தான். ஸோ அந்த நிறைய தொழில் பெயர் விகுதி நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. அந்த விகுதி எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு என்ன செய்யலாம், கேட்கலாம். அடுத்த கபிலர் திறமையானவர் என்று இதை வந்து என்ன செய்யணுமா, சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றணும். அப்ப கபிலர் திறமையானவர் என்று யாருக்கு தெரியும், குமரனுக்கு தெரியும். அப்ப லாஸ்ட் நமக்கு வரும் இக்குதான் வரும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க,
கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. சோ கடைன்னா வரும் கடைசி கடைசி கடை தெரு அப்படின்னா சொல்லுவோம்ல. அப்ப அந்த மீனிங்ல கடை அப்ப காண்க வராது, கருவி வந்து வராது, கொடுமை வராது, கடினம் வராது. முடிவு கடை அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், அந்த ஒரு எண்டை தான் சொல்லுவோம், சிலப்போ அந்த முனையை தான் சொல்லுவோம். அதனால முடிவு கரெக்ட். கடை அப்படின்னா ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்து கடைகள், அதனால அங்காடி. அப்ப இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இது உடுக்கை உடையெல்லாம் என்ன செய்யாது, வராது. இப்போ இதெல்லாம் நமக்கு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டா கூட நமக்கு டிஎன்பிசி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்து 6 அதே மாதிரி இருபொருள் கேட்டிருக்காங்க. 6ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு வந்து தண்ணி, இன்னொன்னு வந்து நம்ம நம்பர் 6. அப்ப இதுல வந்து பாருங்க 16. ஏன்னா நமக்கு 6ங்கிறது ஒரு நம்பர் தான். 16 வராது, 14 வராது, பாலாறு தேனாறு. ஸோ அது அந்த ரெண்டுமே என்ன செய்யாது, ரெண்டுமே 6 தான் குறிக்குது. அப்ப நம்மளுக்கு அது வந்து வேற இரு பொருள் தான் கேட்டிருக்காங்க. வேற வேற பொருட்கள் இருக்கும், அப்ப அதுவும் வராது. கண்ணாறு கடையாறு இது வந்து கிடையாது. சோ எண்களில் 6 கரெக்ட், காவேரி 6 கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து இதுதான். இப்ப பாலாறு தேனாறு ரெண்டுமே வந்து ஒரே பொருளை தான் குறிக்குது. ரெண்டுமே 6கள் அதான் குறிக்கிறதே தவிர ரெண்டுக்கு வேற வேற பொருட்கள் நம்மளுக்கு வரல. அதனால நமக்கு இந்த மாதிரி இதைதான் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, சரியான பொருள் வேறுபாடு வந்து தெரிய செய்க. சிலை சீலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப சிலை அப்படின்னா சிற்பி. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு சிலை, சிற்பியால சிலை வந்து உருவாகுது. ஆனா சிலையினுடைய அர்த்தம் வந்து சிற்பி கிடையாது. சீலை அப்படிங்கிற துணி, இது கரெக்ட் தான். ஆனா இது வந்து தப்பு. சிலை அப்படின்னா சிற்பம் கரெக்ட், சீலை அப்படின்னா துணி வந்து கரெக்ட். வில் வந்து சிலை அம்பு வராது, இந்த ரெண்டுமே வராது. அப்போ இதுதான் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை. ஸோ சென்டென்ஸா வந்து ஃபார்ம் பண்ணும். கரெக்டான சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது நம்மளுக்கு புக்ல இருக்கக்கூடிய லைன் தான். ஸோ இந்த மாதிரி முறையான தொடர் கூட நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா பாடப்பகுதியில இருந்து கேட்கலாம். ஸோ அப்புறமா இது வரைக்கும் பாடப்பகுதியில நம்ம முன்னாடி படிச்சோம்ல, அதே மாதிரிலாம் படிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கன்ஃபியூஷன் இல்லாம போட்டுரும். இப்போ இதெல்லாம் ஈஸியா கேட்டுட்டாங்க. ஒருவேளை அதை ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன செய்யலாம், அந்த பாடத்துல உள்ள அந்த லைன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா ஈஸியா வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ புக்ல இருக்கு, 10th புக்ல இருக்குது. நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ஓல்டு கொஸ்டின் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த 12 திணைகள் உண்டுதானே. அப்போ வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உளினை, தும்பை வாகை, பாடான் பொதுவியல். ஸோ பாடான் பொதுவியல் அதிகமா இதுல இந்த இதுல அதுல வராது. ஸோ நம்மளுக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா வெச்சி கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளினை, தும்பை, வாகை. ஸோ 2 பிரிச்சுக்கோங்க. அப்ப படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி காலத்துல எல்லாம் போருக்கு போறாங்க அப்படின்னா அவங்க என்னதான் ஃபர்ஸ்ட் போருக்கான அறிகுறி அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்றது. ஸோ அவங்க ஆட்டை இவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 நாடும் போருக்கு வந்து ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய ப்ராசஸ் வந்து என்னதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை வந்து கவர்ந்துட்டு வர்றதுதான் ஆணிரை மீட்டல். ஸோ அப்ப வந்து வெச்சி கரந்தை வந்து வெச்சி வந்து எதுக்கு அப்படின்னா ஆணிரையை கவர்றது. அப்ப 2வது உள்ள ஆட்கள் என்ன பண்ணும், அந்த ஆணிரை போனா போதுன்னு விட மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க அந்த ஆணிரைகளை மீட்டுட்டு வர்றதுக்கு போவாங்க. அப்ப அந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆணிரை தான். அப்ப ஆணிரை கவர்தல் வந்து வெச்சி, ஆணிரை மீட்டல் வந்து நம்மளுக்கு என்ன வரும், கரந்தை. அப்ப இந்த இடத்துல பாருங்க நிறை மீட்டல்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப நிறை மீட்டல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன திணை வந்துடும், கரந்தை திணை வந்து வந்துடும். இந்த பூ நம்ம கண்டிப்பா படிச்சு ஆகணும். 10th புக்ல டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க, நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ நிறை மீட்டலுக்கான பூ கலர் வந்து நிறைய இருக்குது. நீலம் இருக்கு, செம்மை இருக்குது, இளஞ்சிவப்பு இருக்குது, நீலம் கலர்ல சிவப்பு மலரும் அதுல இருக்குது. அது வந்து ஒரு செடி வகை, சிறு செடி வகைன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இதுவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட கரெக்ட் தான். எல்லா கலரும் வரல, ஆனா ஒரு கலர் வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ வெற்றி கலந்தே முடிஞ்சுட்டா. அதுக்கப்புறம் வஞ்சி காஞ்சி. ஸோ 2வது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது நம்மளுக்கு வந்து மண்ணாசைன்னு காரணம் ஃபர்ஸ்ட் ஆணிரையை என்ன பண்ணிட்டாங்க, கவர்ந்தாச்சு மீட்டாச்சு, அது ஒரு சைடா முடிச்சுட்டு. அப்ப அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா அவங்க நாட்டை கைப்பற்றுறதுக்கு போவாங்க. ஸோ இப்ப நாட்டை கைப்பற்றுறதுக்காக நம்மளுக்கு என்ன திணைகள்லாம் வரும் அப்படின்னா வஞ்சி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ வந்து நாட்டை கைப்பற்றல் அப்படிங்கிறது வஞ்சி திணை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை எதிர்த்து போராடுறது வந்து காஞ்சி. இப்ப நாட்டை கைப்பற்றுறதுக்கு வாராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து வந்து போராடுவாங்க. அப்ப இது வந்து வஞ்சிங்கிறது நாட்டை கைப்பற்றுறதுக்காக போராடுறது, காஞ்சி அப்படிங்கிறது என்னது அதுக்கு எதிர்த்து போராடுறதுதான் காஞ்சி திணை. ஸோ அப்ப இதுல வந்து பாருங்க வஞ்சியும் கொடுத்துருக்காங்க, காஞ்சியும் கொடுத்துருக்காங்க. நாட்டை கைப்பற்றல் வஞ்சி, அதுக்கான பூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளி பஞ்சு போல என்ன செய்யும் இருக்கும். அது வந்து கொடி வகை கிடையாது. ஸோ அப்ப அது வந்து இது வந்து தப்பு, அதை பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் காஞ்சி திணைக்கு கொடுத்துருக்காங்க எதிர்த்து போரிடுறது. அப்ப எதிர்த்து போரிடுறது வந்து காஞ்சி திணை தான். அது என்ன மலர்னா நீல கலர் மட்டும்தான், நீல நிறம் மட்டும்தான். அது வந்து ஒரு குறு மர வகை தான். அப்ப இதுவும் வந்து கரெக்ட். ஸோ 2 ஆப்ஷன் கரெக்ட்ல இருக்குது.
அப்ப வந்து இது ரெண்டும் முடிச்சுட்டு இது ரெண்டும். அப்ப நொச்சி ஒளினி அப்படிங்கிறது என்னதுன்னா நம்மளுக்கு வந்து கோட்டைய ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆடு, ரெண்டாவது நாடு, மூணாவது கோட்டை. ஃபர்ஸ்ட் ஆடை வந்து என்ன செஞ்சாச்சு, கவர்ந்தாச்சு, மீட்டாச்சு. ரெண்டாவது நாட்டை வந்து கைப்பற்ற வராங்க, எதிர்த்து போராடுறாங்க. 2 இது முடிஞ்சுட்டா. அப்ப நாட்டுக்குள்ள இப்ப எல்லைக்குள்ள வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப் எங்க போவாங்க, கோட்டையை வந்து அரசருடைய கோட்டையை வந்து சுற்றி வளைப்பாங்க. அதுதான் அப்ப நொச்சி ஒளினி அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா கோட்டையை வந்து சுற்றி வளைக்கிறது. அப்போ நொச்சி அப்படிங்கிற போது கோட்டையை வந்து சுற்றி வளைக்கிறது. உளினி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா உள்ளிருந்து போரிடுதல். இந்த சீக்வன்ஸில் ஞாபகம் வச்சீங்கன்னா நமக்கு ஈஸியா வந்து போடலாம். அப்போ உளினிய திணை கோட்டையை கைப்பற்றுதல் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உளினி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ உளினிய திணை அப்படின்னா கோட்டையை கைப்பற்றுதல். அதுக்கான பூ வந்து என்ன கலரா இருக்கும் அப்படின்னா மஞ்சள் நிறம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வெண்ணிறம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கொடி வகை, செடி வகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தப்பு. ஆனா இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 நம்மளுக்கு 2 3 வந்து கரெக்ட். அந்த ஆப்ஷன்ல அதுவும் இல்ல. 2 3 தான் கரெக்ட். இன்னொன்னு அவங்க என்ன மீனிங்ல எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுல எல்லா கலரும் கொடுக்கல, ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு கலர் கொடுத்துருக்கிறதுனால இதுவும் மாத்தி எடுத்துருக்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம தரவா படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, ஈஸியா வந்து கன்ஃபியூஷன் ஆகாம ஈஸியா வந்து ஆன்சர் வரும். ஸோ இதை வந்து இங்க படிக்கும்போது நீங்க 10th புக்கை படிக்க போறீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை வச்சுட்டு, ஸோ நான் ஆடு, நாடு, கோட்டை இந்த 3 வச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து மறக்காது, ஈஸியா வந்து நமக்கு என்ன செய்யும் ஞாபகத்துல வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் புறம் அறிவுரை, இது வந்து நமக்கு கரெக்ட், டைரக்ட் தான். இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன, கரெக்ட். கற்றவரை விட மன்னரை, அதுக்கு வந்து நமக்கு என்ன ஒரு மன்னனின் மாசர கற்றோனே மன்னனின் சிறந்தோன் அப்படிங்கிற பாட்டு வந்து இருக்கும். சோ அப்ப இதுல வந்து என்னது, மன்னரை விட சிறந்தது யார் அப்படின்னா கற்றவர்கள் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு மூதுரையில வந்து இருக்குது. அப்ப அது தப்பு. 2வது கொடுத்துருக்காங்க அடுத்துல மன்னனை விட கற்றவரை சிறந்தது. அப்ப இது வந்து கரெக்ட். அப்ப தவறானது எது, இதுதான். சோ அடுத்தல வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெம்பெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் நம்மளுக்கு 10th புக்ல இருக்குது. சோ டெம்பெஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா பெருங்காற்று தான் கரெக்ட். இப்ப நம்மளுக்கு வேல்விண்ட் அப்படிங்கும்போது சுழல் காற்றுன்னு வரும். லேண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கும்போது நிலக்காற்று வரும். சீ ஃப்ரீஸ் அப்படின்னா கடற்காற்று வரும். ஸோ இது கரெக்ட். இந்த புக் பேக்ல அப்படியே இந்த 4க்கான ஆங்கில வார்த்தைகளும் இருக்குது, தமிழ் வார்த்தைகளும் இருக்கு. நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. புக் பேக்ல உள்ள இருக்கக்கூடிய க்ளோசரிஸ், அதாவது நம்மளுக்கு அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எல்லாமே நம்ம புக்ல என்னது இருக்கோ, ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ், அதெல்லாம் என்ன இருக்கோ அதை தரவா வந்து படிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் தான். புதர் வந்து திக்கர் கரெக்ட். பள்ளத்தாக்கு கிடையாது, ரிச்சுங்கிறது முகடுன்னு வரும். சமவெளி வந்து வராது. ஸோ இது வந்து லோகேஷ்னு கொடுத்துருக்காங்க. லோகேஷ்னா வெட்டுக்கிளி. ட்ரைப் அப்படின்னா நமக்கு வந்து பழங்குடிகள் வரும். இது எல்லாமே தப்பு. எல்லாமே வந்து ஒரே டாபிக்கு கீழே வரக்கூடியதை தான் அவங்க அதே சஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப சரியான இணை வந்து என்னதுதான், புதர் வந்து இதுதான் கரெக்ட். அடுத்து மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு கொடுத்துருக்காங்க. வி அப்படின்னா தான் மலர். ஸோ இது நம்மளுக்கு புக்ல இருக்குது, அது நீங்க நல்லா தரவா படிச்சாலே போதும். ஸோ வி அப்படிங்கிறது மலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது மலரை குறிக்கக்கூடிய சொல் வந்து வி தான். ஸோ அடுத்து வள்ளுவர் பெரும்புகளை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும். ஸோ அப்ப இது வந்து உடையவர், உடைமை பொருள். அப்போ பெரும்புகழ் அவர்கிட்ட இருக்குது, பெரும்புகளுக்கு உரியவர் அப்படின்னா உடைமை பொருள்ல தான் வரும். ஸோ உடைமை, அவர் எதுவுமே பண்ணல, அப்போ ஆக்கள் வராது. அவர் ஏதோ ஒண்ணு செய்யல, செய்யற மாதிரி அந்த வார்த்தையை கொடுக்கல, அப்போ அதுவும் அடையில கிடையாது. அழித்தலும் அதை பத்தி கொடுக்க, அந்த வார்த்தையில என்ன மீனிங் வருதோ அதை வச்சு நம்ம அந்த பொருள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இது வந்து உடைமை பொருள்ல தான் வருது. அடுத்து பாருங்க, வெறி கமல் கல்யாணியுள் உளுநர் வெள்ளமை இவ்வடி உணர்த்தும் பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு புக்ல இருக்குது. இந்த மாதிரி இனிமே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா சொல்லும் பொருளை மட்டும் படிக்காம நம்மளுக்கு அந்த லைன் பை லைனா அர்த்தங்கள் படிக்கணும். அப்ப அந்த பாடலின் பொருள் படிச்சுட்டு அந்த பாட்டை லைட்டா வாசிக்கும் போது நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த அர்த்தங்கள் எல்லாமே ஒரு 2 3 தடவை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது நமக்கு ஈஸியா வந்து ஞாபகத்துல இருக்கும். சோ வெறி கமல் அப்படின்னாலே மனம் கமலும், கலனினா வயல், உளுநர்னா உழவர், வெள்ளமே அப்படின்னா வெள்ளம் இந்த உளுந்திருக்காங்க. சோ அது மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர், அதுதான் வந்து கரெக்ட். சோ மத்த வறண்ட வயல், ஏன்னா வெறி கமல் அப்படின்னாலே நமக்கு என்ன வரும், கமலும், வெறினா மனம், சோ கலனி அப்படின்னா வயல். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓரளவு அந்த வார்த்தைகளை நம்ம வந்து முடிச்சிடலாம். சோ அப்ப இதுதான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அரிச்சுவடி. சோ அப்ப அரிச்சுவடி அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு டிக்ஷனரி, அதுதான். சோ அகர வரிசை அரிச்சுவடி அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள் அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா, அதுதான். சோ அது வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர்.
அதுக்கப்புறம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலை சொல்லில் பொருத்தமான பொருளை தேர்ந்து சரி. ஆமா. சோ ஆமா அப்படிங்கிறது என்னதுன்னா காட்டு பசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான். சோ ஆமா அப்படிங்கிறது வராது. மாநாடு வராது, மாநிலம் வராது. இது அப்படின்னாலே நமக்கு என்ன வரும்? பசு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இப்ப ஆமா அப்படிங்கிறது என்னன்னா காட்டு பசு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாரணம். சோ வாரணம் அப்படிங்கிறது என்னதுன்னா யானை. நம்ம இந்த யானையினுடைய பெயர்கள் வந்து புக்ல இருக்குது. அப்ப அதுல எல்லா பேரையும் படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை அட்டன் பண்ணிருக்கலாம். சோ இப்ப வாரணம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா யானையை தான் குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆழி. சோ இப்ப ஆழி அப்படிங்கிறது என்னது? கடல். நமக்கு தெரிஞ்சதுதான். இது கரெக்ட். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களின் கூட்டு பெயர்கள். அப்ப ஆடோடைய கூட்டு பெயர். இப்ப ஆடு கூட்டு பெயர்னு என்னது? நிறைய பேர். இப்ப நம்ம வந்து மாணவர்னா ஒரு ஆளு, மாணவர்கள்னா நிறைய பேர் சொல்றோம். அதே மாதிரிதான் இதுக்கும் கூட்டு பேர் கேட்டிருக்காங்க. இப்ப ஆடோடைய கூட்டு பேர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டு கூட்டம் சொல்ல மாட்டோம், தொழுவர சந்தைவர ஆட்டு மந்தை. அதுதான் நம்ம வந்து கூட்டு பெயர்கள் சொல்லுவோம். இப்ப இதுதான் கரெக்ட். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம் எதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப குற்றியலுகரம்னா நமக்கு என்ன வரும்? குசுடு துபுருன்னு சொல்லிட்டு வரும். அப்ப இதுல வந்து வன்தொடர். அப்ப இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? வள்ளின எழுத்து வந்திருக்கணும். அதுதான் வந்து வன்தொடர். அதாவது வள்ளின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். அதனால அதுக்கு பேர் தான் வன்தொடர் குற்றியலுகரம். அப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முதுகு வரலாறு இந்த ரெண்டா கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ அப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல உள்ளதுதான் குற்றியலுகர சொற்கள். ஏன்னா நமக்கு குற்றியலுகரம் அப்படிங்கும்போது லாஸ்ட்ல வரதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடி என்னது இருக்குது? தூ இருக்குது. தூ எப்படி பிரிக்கலாம்? இத்து பிளஸ் ஊன்னா பிரிப்போம். அப்ப இது வந்து வராது. வரலாறுன்னு பார்த்தாலும் இல் பிளஸ் ஆர் வராது. அப்ப இந்த இதுல பாருங்க நாக்கு. அப்ப இக்கு கரெக்டா வந்திருக்கா? இக்குங்கிறது என்னதுதான்? ஒரு வல்லின எழுத்து. கசட தபர வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா கசட தபர. எல்லாத்துக்கும் மேல புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப இக்கு இச்சு இப்பு இத்து இட்டு இரு. சோ இதுதான். அப்ப இக்கு அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்தால ஒரு வல்லின குற்றியலுகரம் வந்திருக்கிறதுனால இது வன்தொடர் குற்றியலுகரம். இதுல இப்புக்கு அடுத்தால வந்திருக்கிறதுனால கரெக்ட். நெஞ்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஒரு மெல்லின எழுத்துக்கு அடுத்தால வந்து இந்த குற்றியலுகரம் வந்திருக்கு. அப்ப இது வந்து இந்த ரெண்டுமே எதுக்கு அப்படின்னா மென்தொடர் குற்றியலுகரங்கள். இது உயிரெழுத்துக்களுக்கு பின்னாடி. உயிரெழுத்துக்களுக்கு வந்து டைரக்டா உயிரெழுத்துக்கள் தான் வரணும்னு கிடையாது. அதை பிரிச்சு பார்க்கும்போது ரெண்டாவது எழுத்து என்ன இருக்கும்? உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்ப இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். இது வந்து மென் தொடர் குற்றியலுகரம். எக்து அக்து அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? ஆயுத எழுத்து வர்றதுனால ஆயுத தொடர் குற்றியலுகரம். அப்ப நம்மளுக்கு இதுதான் வந்து வன்தொடர் குற்றியலுகரம்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து யாப்பிலக்கணத்தின் மூவகை எழுத்துக்கள். அப்ப யாப்பிலக்கணத்துல எழுத்துக்களை வந்து நார்மலா மூணா பிரிச்சிருப்பாங்க. குறில், நெடில், ஒற்று. சோ இதுதான் இதுல கேட்டிருக்காங்க. அடுத்து பிழை திருத்துகள். சரியான எண்ணடையை தெரிவு செய்க கொடுத்திருக்காங்க. 1 பிளஸ் உயிர். இப்ப நம்ம நார்மலா வந்து 1 உயிர்னா ஓர் உயிர் தான். ஒரு உயிர் வராது. இதுல வந்து ஏன் ஒரு உயிர் நம்ம எடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஓர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். சோ இந்த ஓருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ ஒரு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு போடலாம். ஆடுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஓர் ஆடு. ஏன்னா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். அப்போ உயிர் அப்படிங்கறதுனால நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஓர் உயிர் தான் கரெக்ட். மூன்றுமே சரி வந்து வரவே வராது. சோ ஓர் உயிர். இதை இன்னும் கூட சேர்த்து எழுதும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஓர் உயிர்னு எழுதிருக்கலாம். இதை பிரிக்கும் போது ஓர் பிளஸ் உயிர்னு பிரிக்க மாட்டோம். எப்படி பிரிப்போம்? 1 பிளஸ் உயிர் தான். நம்ம எண் பெயர்களை பிரிக்கும் போது அந்த எண்ணுக்கான அந்த வார்த்தை அப்படியே வந்திருக்கு. 1 அப்படின்னா 1, 2 அப்படின்னா 2, 6 அப்படின்னா 2 பிளஸ் 6. இந்த மாதிரி தான் பிரிக்கணும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஓர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன செய்யலாம்? கொஸ்டின்ல வந்து கேட்கலாம். அடுத்தது பாருங்க பிழை திருத்துக. இதுவும் அதே மாதிரிதான். 2 எழுத்து. அப்ப இந்த 2 எழுத்தையும் ஈர் எழுத்து அப்படிதான் நம்ம எழுதுவோம். பிரிக்கும் போது 2 பிளஸ் எழுத்து. அப்ப இதுவும் நமக்கு கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இப்ப அணங்கு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தெய்வம். மாகால் அப்படின்னா பெருங்காற்று. சோ மாகால்னா பெருங்காற்று, அணங்குனா தெய்வம். அடுத்துல மண்ணீர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து கடல். கயம் அப்படின்னா நீர்நிலை. சோ இந்த மாதிரி பொறுத்துக்க எல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு ஏதாவது 1-2 தெரிஞ்சா கூட ஆப்ஷன் வச்சு இதெல்லாம் ஈஸியா வந்து போட்டுடலாம். சோ இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு அணங்கு வந்து தெய்வம் பார்த்திருக்கோம், மாகால் பெருங்காற்று. மண்ணீர் வந்து ரேரா தான் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப மண்ணீர் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க? கடல். அப்ப கடலினுடைய இன்னொரு பெயர் என்னது? மண்ணீர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கயம் நீர்நிலை. இதுவும் நமக்கு புக்ல வந்து இருக்குது.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. சொல் பொருள் வேறுபாடு பொறுத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க. சோ நம்மளுக்கு வந்து என்னன்னா கொடியனார் அப்படின்னா யாருன்னா மகளிர். சோ கொடியனார் மகளிர் இது நமக்கு தெரிஞ்சதான். இசைனா புகழ் இது வந்து தெரியும். மறுப்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொம்பு. மறுப்புனா கொம்பு. மால் வரை வரைனா மலை. மால் வரைனா பெரிய மலை. சோ நம்மளுக்கு என்ன வரும் 1. அப்ப இதுல நம்மளுக்கு மறுப்பு அப்படிங்கிறது கொம்பு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி புக்ல இருக்கிறதுதான். சோ இப்ப பாத்துக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். சோ மனிதன் அப்ப இது வந்து ஒருமைதான். அப்போ மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறான் இன்னும் வச்சு முடிஞ்சிச்சுன்னா இது வந்து கரெக்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து யாரை பத்தி பேசுறாங்களோ வினை பகுதி என்ன செய்யணும். ஒருமையா இருந்தா ஒருமை வினை விகுதி வரணும். அதே மாதிரி பன்மையா இருந்தா பன்மை விகுதி வந்து வரணும். சோ மனிதன் வந்து ஒருமை, ஆனா செல்கிறார் அப்படிங்கிறது என்னது பன்மை வர்றதுனால இது வந்து தப்பு. 2வது மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள்னு வரும். ஏன்னா நமக்கு இதுல வந்து கல் விகுதி முடிஞ்சிச்சுன்னா வினை பகுதியிலே நமக்கு என்ன வரணும், கல் விகுதி வரணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல வந்து மனிதர் பொருள் தேடுவதற்காக பல ஊருக்கு செல்கிறார் அப்படின்னா கரெக்ட். மனிதர்கள் வந்திருக்கிறதுனால ஒண்ணு இங்க வந்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா கரெக்ட். அடுத்து மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் கரெக்ட். ஏன்னா நமக்கு மனிதர்கள் இங்கேன்னு வந்திருக்குது, செல்கிறார்கள் வந்திருக்கிறதுனால இது வந்து கரெக்ட். அடுத்து மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக ஒரு ஊர்கள் அப்படின்னாலே நமக்கு என்ன வந்துடும், பன்மை தான் வந்துடும். அப்ப நமக்கு என்ன வரும், ஒரு அப்படிங்கும்போது ஒரே ஒரு தான் குறிக்குது. ஊர்கள் அப்படின்னா பன்மை, பல அப்படின்னா கரெக்டா வரும். அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் வந்து 3வது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதுவும் அதேதான். திறமையினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. சோ நம்மளுக்கு பல வகை உள்ளன அப்படிங்கும்போது பன்மைக்கான ஒரு வார்த்தை தான். பல வகையான பொருட்கள் கரெக்ட். அதுக்கப்புறம் பாருங்க, பிறமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள். பொருள் இங்கே பல வகையான அப்படின்னாலே நமக்கு என்ன வந்துடும், அது வந்து ப்ளூரல் தான். பொருள்ங்கிறது ஒரே ஒரு இதுதான் பொருட்கள் வந்தாதான் கரெக்ட். உள்ளனா கரெக்டா கொடுத்துருவாங்க, ஆனா பொருள் வந்து தப்பா கொடுத்துட்டாங்க. பிறவினால் செய்யப்பட்ட பல வகையான இங்கே உள்ளது. உள்ளதுங்கிறது என்னதுன்னா ஒரே ஒரு இதுக்கான வார்த்தை. ஒரு பிரம்பு உள்ளது கரெக்ட். ஒரு பிரம்பு உள்ளன தப்பு. உள்ளனா பன்மை, உள்ளதுன்னா ஒருமை. அப்ப இது தப்பு. பிரம்புகளால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே. அதே மாதிரி பாருங்க, பிரம்புகளால் அதே தப்பு. பிரம்பினால் செய்யப்பட்டதான் வரும். பொருட்கள் வந்ததுனால இங்க உள்ளன வந்திருக்கணும். அப்ப இதுவும் என்னது தப்பு. இப்ப ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கான விடை வந்து கேட்டிருக்காங்க. சோ மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருது காகித கப்பல். மழை நீரில் இப்போ நம்ம ஃபுல்லா ஒர்க்கா வாசிச்சுட்டு அப்படி பண்ணலாம். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது என்னது, காகித கப்பல். சோ இது வந்து 1 கொடுத்துட்டாங்க. அடுத்தாக்குல சோ பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர். சோ அப்ப இதை வந்து அந்த இதுல பாத்துக்கலாம். இதுல வந்து பாருங்க, பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலை. அப்ப அதுக்கு ஆன்சர் என்னது, கப்பல் கட்டும் கலை. இது நம்ம பேராகிராஃப பார்த்தாலே நமக்கு என்ன ஈஸியா வந்து போட்டுடலாம். டைரக்டா தான் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. அப்ப இது கரெக்ட். தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று வந்து அதுல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான். அப்போ சான்று வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நம் இலக்கியங்கள்ல தான் ஏராளமான சான்றுகள். அப்ப எல்லாத்துலயுமே இருக்குது. ஒரே ஒரு இதை ஸ்பெசிபிக்கா கொடுக்கல, இலக்கியங்கள்னு சொல்லிட்டு பொதுவா கொடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து நம்மளுக்கு கிடைத்துல பழமையான நூல் வந்து என்னது, தொல்காப்பியம். சோ இதுவும் நமக்கு என்னது அதுல வந்து இருக்குது. அடுத்து தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பாரு, முன்னீர் வழக்கம். இது நம்ம ஆல்ரெடி பாடம் படிக்கும் போதே படிச்சிருப்போம். இது நம்ம பேராகிராஃபா கேட்டு பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு ஓரளவு ரொம்ப டைரக்டா தான் கேட்பாங்க, புஷ் பண்ணி கேட்கவே மாட்டாங்க. டைரக்டா அந்த லைன்ல இருந்து ஆன்சர் எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம டக்குனு ஸ்பீடா வந்து பார்த்து முடிச்சிடலாம். சோ இந்த வாட்டியும் பேட்டர்ன் வந்து ஓரளவு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து குரூப் 4 குரூப் 2 எப்படி படிக்க, அதாவது கிராமர் டாபிக்கா வருமே அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இப்படிலாம் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பாருங்க. அப்போ உங்களுக்கே நல்லா என்ன செய்யும், ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். கொஸ்டின் ஓரளவு இந்த மாதிரியே கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ டெய்லியும் நைட்டு 7 மணிக்கு எங்க வீடியோ வந்து வரும். ஸோ நீங்க மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்க ஆன்லைன் கிளாஸோ இல்லாட்டா ஆஃப்லைன் கிளாஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பார்த்து நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது இல்லாம இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ குரூப் 4க்கு மட்டும்
டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஃப்ரீயா வந்து தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் என்ன தேவை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.